வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமர, இரண்டாம் இடமான குடும்ப தனம் வாக்குஸ்தானத்துக்குள்ளர சூரியனும் கேதுவும் அமரக்கூடிய சூழ்நிலையில் வாழ்க்கையிலே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கஷ்டமே தொடர்ந்து இருக்கே சார் அப்படிங்கிற ஒரு மனக்கவலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக ஆரம்பத்தில் இருந்தாலும், செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னிராசியிலே அமர்வதனாலே பண வரவுக்கு பிரச்சனை இல்லாத மாதமாக இந்த மாதத்தை அமைத்து விடுவார். உங்களுக்கு தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையும், செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சுவிட்டு அதனால் பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யும் முன்னே வரும் முன் காவது அப்படிங்கிற விஷயத்தோடு செய்கிறது நல்லது. எதையுமே யோசித்து செய்தீர்களானால் லாபம் உங்களுக்கு நிச்சயம். சனியும் செவ்வாயும் தொடர்ந்து பார்வையின் பலத்தினாலே பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக அமைகிறது. தொழிலிலே தீர்மானமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும், செலவு வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. அதனால் நல்லதடையாக சூழ்நிலை வந்துடும். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்க்கக்கூடியதான 6ஆம் இடமான ரிணஜ் ரோக சத்ரு என்கிற வம்பு சண்டை வழக்கு இடத்தை பார்ப்பதனாலே வெற்றிகள் உண்டாகும். உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ராகு அப்படிங்கிற கும்பராசியை பார்ப்பது, சூரியனும் கேதுவும் பார்ப்பதும், குரு தன் பார்வையாலே பார்ப்பதும் உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மேலும் பலத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லதொரு மாற்றமும் ஏற்றமும் தரக்கூடிய மாதம் இந்த மாதம். அவசியம் விநாயக சதுர்த்தி என்று விநாயக வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்தை தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.